படிப்பு படித்தவனுக்கு கொஞ்சம் திறமை அதிகமாக இருக்கும், கூடவே சில பேருக்கு திமிரு அதிகமாக இருக்கும். அது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இவர்கள் ரோகிணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பேசிக்காக கணிதத்தில் மேதையாக இருப்பார்கள். கணித மேதையாக இருப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஈடுபாடு அதிகமாக இருக்குது, ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் சார். அதனால தான் கணிதத்தில் ஈடுபாடுன்னு சொல்கிறோம், ஐக்யூ ஓரியன்ட் அப்படின்றோம். அதனால் இப்போ ஏஐ இப்போ சொன்னோம்னா ஏஐ அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போது ரோகிணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சங்கீதத்தில் நாட்டம் அதிகமாக இருப்பவர்களாக, எஸ்பெஷலி நம்ம முதல்ல பார்த்தோம், ஏன்னா ரிஷபராசி பார்த்தோம், இயலசை நாடகத்தில் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் கலையில் திறமை கொண்டவர்கள். அதுலேயும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்னும் சங்கீதத்தில் நாட்டம் கொண்டவர்களாகவும் வேடிக்கை வித்தை காட்டுபவர்களாகவும் சிலர் இருப்பார்கள். இன்னும் சிலர் 2ஆம் பாதம் பார்த்தோம், அது வேற மாதிரி. 3ஆம் பாதம் மாயாஜாலம் செய்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த பாதத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடும். சில பேர் ரோகிணி நட்சத்திரம்